Taste the Daily. உறுப்பினர் சேர்க்கையின் போது திமுகவினர் பொதுமக்களிடம் ஓடிபியை பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. போலி வாக்குறுதிகளை மூலதனமாக கொண்டு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் பொதுமக்களிடம் கட்டாயமாக ஓடிபியை பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இவ்விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் திமுகவுக்கு ஆதரவாக மழுப்பலாக பேசிய நிலையில் அவரிடம் நீங்கள் அரசு வழக்கறிஞரா அல்லது திமுக வழக்கறிஞரா என நீதிபதிகள் காட்டமான கேள்வியை எழுப்பினர். மேலும் தனிநபர் விவரங்கள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி சேகரிக்கப்படுவதாக தெரிவித்த நீதிபதிகள் திமுகவினர் பொதுமக்களிடம் இருந்து ஓடிபியை பெற இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். திருவாரூர் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பிடிபட்டார். விவசாய பண்ணையில் பணியாற்றி வந்த பெண்ணுக்கு அப்பண்ணையை நிர்வகித்து வரும் முகமது சுல்தான் என்பவர் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் முகமது சுல்தான் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் எவ்வித அச்சமுமின்றி பாலியல் குற்றங்கள் அரங்கேறுவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர்.